Hello everyone, welcome to Ungal kitchen. இன்னைக்கு ஒரு டெசர்ட் ரெசிபி வித் பனானா தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி தாய் ரெஸ்டாரண்ட்டில் ஃபேமஸான ஒரு டெசர்ட் ரெசிபி. இந்த டேஸ்டியான ஃப்ரைடு பனானா ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நல்ல கனிஞ்ச பனானாவாக எடுத்துக்கணும். நீங்கள் பெரிய பனானா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி பேபி பனானாஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு 1/2 கப் மைதா, அடுத்தது 1/4 கப் கோகனட் ஃப்ளவர். இந்த மாவு பெரும்பாலும் இங்கே ஸ்டோர்ஸில் கிடைக்கிறது தான். இது கோகனட்டை ட்ரை பண்ணி பவுடர் பண்ணுறது. இது ஒரு நல்ல ஃப்ளேவர், ஒரு கோகனட் ஃப்ளேவரை நம்ம ரெசிபிக்கு கொடுக்கும். நீங்கள் இது கிடைக்கலன்னா ட்ரைடு கோகனட்டும் கொஞ்சம் கோகனட் ஆயிலும் சேர்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். 1/4 tablespoon salt, 2 tablespoon sugar, pinch of baking soda. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு திக் பேட்டரை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கணும். இந்த பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப டைல்யூட்டாக ப்ரிப்பேர் பண்ணிடாதீங்க, ஏன்னா இது ஒரு திக்கு பேட்டராக தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம ஃப்ரைடு பனானாவோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். நம்ம பேட்டரோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் நல்லா திக்காக இருக்கணும். அப்போ தான் நம்ம பனானாவை டிப் பண்ணும் போது எல்லா சைட்ஸும் நல்லா கோட் ஆகும். இப்போது நம்ம எடுத்துருக்கிற பனானாஸை அப்ராக்சிமேட்லி ஒரு 1.5 inches சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அந்த ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு அந்த பனானாஸை 1/2 கட் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த ஃப்ரைடு பனானா ரெசிபியை 2 வேல பண்ண போகிறேன். ஒன்று அந்த 1/2 கட் பண்ணி பேட்டரில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். இன்னொன்று கட் பண்ணாமல் அப்படியே டிப் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ நம்ம கட் பண்ண பனானாஸை நல்ல பேட்டரில் டிப் பண்ணிவிட்டு சூடான ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஆயிலில் ஃப்ரை பண்ணும் போது போத் சைட்ஸும் திருப்பி விட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்ம ஃப்ரைடு பனானா ரெடி ஆகிடும். ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக சாப்பிடும்போது நம்ம பனானாவை 1/2 கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேட்டரில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணும் போது அதோட டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம 1/2 கட் பண்ணாத பனானா பீசஸை பேட்டரில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்படி நம்ம கட் பண்ணாமல் அப்படியே ஃப்ரை பண்ணுறனால இந்த பனானாவோட ஃப்ளேவர் நமக்கு நிறைய இந்த மாதிரி பண்ணும்போது கிடைக்கும். இது ஒரு டெசர்ட் ரெசிபிக்கு ரொம்ப ஆப்டாகவும் இருக்கும். ஃபைனலி நம்ம ஃப்ரைடு பனானா ரெசிபி ரெடி ஆகிட்டுது. இது அப்படியே நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக நம்ம சாப்பிடலாம். இப்போ நம்ம செகண்ட் வேல பண்ண ஃப்ரைடு பனானா ரெசிபியும் ரெடி ஆகிட்டுது. அது மேலே கொஞ்சம் வெனிலா ஐஸ்கிரீம் இல்லைன்னா கோகனட் ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக கொஞ்சம் ஹனி இல்லைன்னா சாக்லேட் சிரப் ட்ரிசல் பண்ணிங்கன்னா நம்ம ஃப்ரைடு பனானா வித் ஐஸ்கிரீம் டெசர்ட் ரெடி ஆகிடும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஐ வில் see you next time.